ஜூனியர் மாஸ்டர் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2024 மே 10, 11, 12 ஆகிய தேதிகளில் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியா எக்ஸ்போ நம்ம சென்னையில் உள்ள ட்ரேட் சென்டரில் நடக்கிறது. இந்த கண்காட்சியை சென்னையை சேர்ந்த சாய் சொல்சன் நடத்துகிறாங்க. 3 நாளும் வெரைட்டியான ஸ்போர்ட்ஸ் மீட்டுகளையும் அதோட கண்காட்சியெல்லாம் நடத்துகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே ஸ்டால்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சார்ந்த சங்கங்கள்லாம் கலந்துக்கிறது. இந்த சங்கம் பற்றி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சங்கத்தில் சேரனாலும் சேரலாம், அல்லது அந்த என்னென்ன சங்கம் இருக்குது அப்படின்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சார்ந்த பல நிறுவனங்கள் தங்களுடைய கிளைகளை பிரான்ச்சைஸ் கொடுக்க தயாராக இருக்குது. இப்படி பிஸ்னஸ் சார்ந்தும் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்தும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல கண்கவர் கண்காட்சியை இந்த சாய் சொல்யூஷன் நடத்த தயாராக இருக்கிறது. இந்த வெயில் காலத்தில் குளுமையாகவும் ஏசி அரங்கில் சிறப்பாக நடத்த இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, அதை பாருங்கள். கண்காட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னாலும் இந்த கண்காட்சியை நடத்தக்கூடிய சாய் சொல்யூஷனோட நிறுவனர் சாய் விக்னேஸ்வரன் சொல்லும்போது நமக்கு இன்னும் பல தெளிவான கருத்துக்கள் கிடைக்கும். அவற்றையே நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியா எக்ஸ்போ 2023க்கும் 2024க்கும் உள்ள சேஞ்சஸ் என்னென்ன மாதிரியான பண்ணியிருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா எக்ஸ்போ சென்னையில் பண்ணும்போது மேஜராக ஃபிட்னஸ், பாடி பில்டிங், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது ஷோவில். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், வெல்னஸ், இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டால்ஸ், காம்படிஷன்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த எடிஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இது எல்லாமே ஒரே பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் உள்ள தான் கவர் ஆகுது. ஸோ அந்த ஏரியாஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இதில் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் கரெக்டான பிளாட்ஃபார்ம் அவங்க தேடுறாங்க. ஸோ இது எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணணும். இதுக்கான ஆப்ஷன், இதுக்கான மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சேர்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே சேர்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். 2024 பார்த்தீங்கன்னா விசிட்டரை கவர் பண்ணுற வகையில் என்ன மாதிரியான எக்ஸ்போசர் வச்சிருக்கு? அதான் சார், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 மே நடக்கிற எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா 100+ ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் ஃப்ளோரிங் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இந்த ஹெல்த் மானிட்டர்ஸு, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுற மெஷின்ஸு, ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இது எல்லாத்துக்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், சின்ன எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஜெர்சிஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்மெண்ட்டும் நம்ம இந்த எக்ஸிபிஷனில் ஸ்டால்ஸ் இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 15+ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ செஸ்ஸுக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது, கேரம், டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறம் இது போக பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டிங், யோகாவுக்கு ஒரு செஷன் நடக்குது. மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா MMA அண்ட் பாக்ஸிங், அதுக்கான காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்டிவாக உள்ள வரவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை மட்டும் பார்க்குறோம், என்னென்ன லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 100 பிராண்ட்ஸை ஒரே இடத்துல பார்க்குறோன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அங்கே வேற என்னென்ன அவங்களும் சேர்ந்து கலந்து அங்கே காம்படிஷன்ஸில் கலந்துக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கும். ஸோ தட் அங்கேயே அவங்க வின் பண்ணுவாங்க, அங்கேயே ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு நாலேஜும் வளர்த்துக்கலாம். அட் சேம் டைம் அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்ஸும் இல்லை இருக்குது சார். ஸ்போர்ட்ஸுங்கிறது பெரிய டிபார்ட்மெண்ட் சார். எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்டால் ஒதுக்கிருக்குங்கிற ஏதாவது தரவுகள் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டால்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குட்ஸுக்காக ஸ்டால்ஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாலேருந்துமே மேனுஃபேக்சரர்ஸ் வராங்க. ஒரு நீ சப்போர்ட்டுக்கோ இந்த எல்போ சப்போர்ட்டுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிஸில். ப்ளஸ் கிரிக்கெட், ஃபுட்பால், இது எல்லாத்துக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் தயாரிக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் நார்த் இந்தியாவிலும் இருக்காங்க, இங்கே நம்ம இதுலேயும் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஷோவில் ஒரு 35 to 40% ஸ்போர்ட்ஸுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நடக்கும். ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் சார். விசிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போது ஜென்ரலாக வர விசிட்டர்ஸுக்கு நம்ம ஜூம்பா ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கோம். ஸோ தட் அதெல்லாமே ஃப்ரீ தான், எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை. அவங்க டேரெக்டாக அங்கே வந்தாங்கன்னா அவங்களும் அவங்க கூட சேர்ந்து கற்றுக்கலாம். யோகா செஷன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இப்போது கிரிக்கெட் அந்த ஆட்டோமேட்டிக் நெட்டில் விளாட்றது, ஸோ அதே மாதிரி பாஸ்கெட் பால் த்ரோ பண்ணுறது, சின்ன ஷட்டில் விளாட்றது. ஸோ இந்த மாதிரியான டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற
ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பண்ணணும்னு நினச்சி டைம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் போன இதுவாக இருக்கட்டும், அங்கே வந்தாங்கன்னா அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது அவங்களுக்கு வந்து ஒரு ரீஜெனரேஷன், திருப்பி நம்ம வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸோட கனெக்ட் ஆகிறோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுக்குறோம். இது போக வந்து செமினார் செஷன்ஸ் இருக்கு, ஒர்க் ஷாப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க எந்த அளவுக்கு இல்லை அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, வேற என்ன புதுசாக இருக்கு, வேற என்னென்ன டீப்பாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே நமக்கு இருக்கு. மே 10, 11, 12 ஆகிய தேதிகளில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்போவில் எக்ஸ்பர்ட்ஸோட பயிற்சி அல்லது செமினார்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? பேனல் டிஸ்கஷன் ஒன்று வைக்கிறோம் சார். ஸோ தட் டாக்டர்ஸ், பெஸ்ட்டு ஃபிசியோஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பர்டிகுலர் டாப்பிக்கில் அவங்க வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் இது போக அங்கங்கே நடக்கிற காம்படிஷன்ஸ் ஏரியாஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துலையுமே அந்தந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்க, ட்ரெயினர்ஸ், கோச்சஸ் அவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ தட் பீப்புள் அங்கே போகும்போது அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்க கிட்ட அவங்களுக்கு டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ தட் அவங்களை வேற என்னென்ன அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வேணுமோ அவங்க கிட்டேருந்து அதை கேட்கறதுக்கு டைரக்டாகவும் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் இருக்கு. அது போக செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு ரசிகர் இருப்பாங்க சார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கான எக்ஸ்பர்ட்டை நீங்கள் எதுவும் இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? இப்போது கேரம் காம்படிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 14 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்களோட டைரெக்டாக அவங்க ஸ்டாலுக்கு வருவாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் வந்து ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது பெரிய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண பாடி பில்டர்ஸ்லாம் அங்கே ஸ்டாலுக்கு வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க நேரில் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே வந்தாங்கன்னா அவங்க நேரில் மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து செஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கூட கேம் விளையாடுறதுக்கான சான்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஒரு சைமல்டேனியஸாக ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து 20 பேர் கூட காம்படிஷன் விளையாடுற ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்குமே அதில் இருக்கிற லீடிங் ப்ரொஃபஷனல்ஸோ, செலிபிரிட்டிஸோ, விஐபிஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ஷோவில் இருக்கும்போது டைரெக்டாக அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சார். வரக்கூடிய விசிட்டர்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேம்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா சார்? அதான் சார், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கிரிக்கெட்டோட இது சொன்னேன். அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டில் அவங்களே கிரிக்கெட் நெட்டு வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணலாம். ப்ளஸ் வந்து பாஸ்கெட் பாலோட இது இருக்குது, டார்ட்டுக்கு ஒரு சின்ன அரேனா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 64 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கிற சென்னை ஹூப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹூலா ஹூப்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அங்கே ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாங்க. ப்ளஸ் நம்ம அந்த இதை ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க அங்கே ஆக்டிவிட்டி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடக்க போகுது. ப்ளஸ் இது போக நம்ம காம்படிஷன்ஸ் வச்சிருக்கோம், அதுலேயும் அவங்க டேரெக்டாக வாக்இன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அங்கே வந்து வாக்இன் பண்ணும்போது கூட அவங்க அந்த காம்படிஷன்ஸ்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சும்மா ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கணுன்ற செக்மெண்ட்டுக்கும் இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேமிங்கான விஷயங்களுக்கும் இருக்குது, இல்லை ப்ராப்பர் காம்படிஷனாக பண்ணணும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 லெவல் ஆஃப் கேம்ஸில் நீங்கள் எந்த இதில் உங்களுக்கு நீங்கள் பண்ணணுன்னாலும் அதுக்கேற்ற ஆக்டிவிட்டி உள்ள உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸான ஸ்டாலும் வந்து வருவாங்களா, இல்லை குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்க்கான ஸ்டால் செக்மெண்ட்ல மேஜரா எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் ஆகுது இங்க அப்படின்றத பொறுத்து அதெல்லாமும் இருக்கு. பிளஸ் இந்த பேசிக் செக்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் தயாரிக்கிற செக்மெண்ட்டை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் மெஷர் பண்றதுக்கு, ஸோ டெக்னாலஜி வைஸ் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற பசங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் உள்ள வராங்க. ஸோ இது இல்லாமல் பப்ளிக்ல ஜிம் இன்ஸ்டலேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் இதெல்லாம் பண்ற கம்பெனிஸ் அங்கே வராங்க. ஸ்போர்ட்ஸ் வென்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, பேட்மிண்டன் கோர்ட், இண்டோர் டர்ஃப்லாம் நிறைய நடக்குது. இப்போ இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்டால்ஸும் அது உள்ள இருக்கு சார். நமக்கு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட பங்கு இந்த கண்காட்சியில் எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் இந்த வாட்டி சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து இதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதோட பெனிஃபிட்டை வந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அதில் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குன்றது தெரிய வந்து அது மூலியமா உள்ளுக்குள்ள அவங்க சைட்லேருந்து இன்னும் எந்த அளவுக்கு கொலாபரேட் பண்ண முடியுன்ற எஃபோர்ட்ஸும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஃபெடரேஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது.
ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு இருக்குது சார். இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து இந்த கண்காட்சியில் பங்கேற்கிறாங்களா? அவங்களோட பங்களிப்பு எந்த மாதிரியான? அகாடமிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது போக இங்கே அவங்க டைரெக்டாக அவங்க அகாடமி என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் தராங்க, புதுசாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டைரெக்டாக பப்ளிக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டால் எடுத்து வருவாங்க. இந்த எக்ஸ்போவில் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மீட்னே ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். புதுசாக வந்து ஜிம் ஃப்ரான்ச்சைஸோ இல்லை வந்து நியூட்ரிஷன் ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் வேணுனாலோ இல்லை வந்து அசோசியேஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அகாடமிஸ்க்கு, அதே மாதிரி வந்து கிளினிக், ஸ்போர்ட்ஸ், ஃபிசியோ சென்டர்ஸ், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அவங்க ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பான்ஷன் வேணும், அதுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க இப்போது ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தட் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இதில் வந்து மீட் பண்ணும்போது அவங்களுக்கான பிஸ்னஸ் கனெக்டிவிட்டி நடக்கும். ஸோ தட் அவங்க ஃப்ரான்ச்சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கண்காட்சிக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் கண்காட்சிக்கான பர்டிகுலரான நோக்கம் என்ன சார்? சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், அப்புறம் நியூட்ரிஷன், வெல்னஸ், இந்த 4 இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டேபிளாக இது வரைக்கும் கன்சிஸ்டண்டாக இருந்ததில்லை. நம்ம கான்செப்ட் என்னன்னா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா இது மூலிமா எவ்வளோ பேருக்கு எக்ஸ்போஷர் நம்மளால எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ப்ராடக்ட் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் மட்டும் இல்லாமல் கரியர் வைஸ் எவ்வளோ பேர் இதுலேருந்து பெனிஃபிட் அடைய முடியும், எவ்வளோ பேருக்கு புதுசாக கான்டாக்ட்ஸ் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சர்ஸ்க்காகவும், நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டு, நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கஷ்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டேட்லேயும் நம்ம சவுத் இந்தியாவிலையும் இவ்வளோ விஷயம் நடக்குது. இதை வந்து நிறைய பேருக்கு இன்னும் நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது அதுலேருந்து நிறைய விஷயம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் எவ்வளோ ஸ்கேல்னால நம்ம பெருசாகி எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படின்றது தான் மெயின் ரீசன்ஸ். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபிட்னஸ், இந்த எல்லா செக்மெண்ட்டுக்குமே வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் அது எக்ஸ்போவோட மெயின் கான்செப்ட் என்னைக்குமே. ஸோ தட் புதுசாக ஜிம் இன்ஸ்டால் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு இடத்துல ஒரு வென்யூவில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வருது, இல்லை வந்து ஏதாவது எனி எக்ஸ்பான்ஷன் தான் மெயின் கான்செப்ட் எக்ஸ்போவோடது. பட் நம்ம இதில் வந்து அடிஷ்னலாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ண முடியும் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் ஒரு சைடில் இருந்தாலும் இதை தவிர எவ்வளோ பேரில் இதில் கனெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ பேருக்கு இதுலேருந்து பெனிஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் ஆஸ்பெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் சார். சாய் சொல்யூஷன் வந்து எத்தனையோ கண்காட்சி நடத்திருப்பீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கண்காட்சியை நடத்தணுங்கிற ஐடியா எப்படி வந்தது? சாய் சொல்யூஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக 15 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே ஃபாதர் அவங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 15 இயர்ஸ் முன்னாடிலேருந்து அவங்க நிறையா ஷோஸில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் சாய் சொல்யூஷன்றது ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியில் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் ட்ராவல் பண்ணி வேறு எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அதே விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. பட் அதுக்கான அப்டேட் லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குதுன்ற விஷயம் நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் போய் ரீச் ஆகுறதுன்றது வந்து மெயின் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு போயிடும். பட் இன்டீரியரில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து இதை பற்றின ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஸோ அதை சேர்க்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஆப்வியஸாக எக்ஸ்போ மூலியமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ தட் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரு 50-100 விஷயங்களை நான் ஒன்றா எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்போ வந்து சவுத் இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதை வந்து புதுசாக எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணும். இந்த ஐடியா இல்லாதவங்களுக்கு, இதை பற்றின கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு எவ்வளோ போய் ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும் அவ்வளோ சீக்கிரம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணது தான் இன்னைக்கு சாய் சொல்யூஷன்ஸ். மற்ற இண்டஸ்ட்ரியும் சரி, இது எல்லா எக்ஸ்போலையுமே ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான காரணம் அது மட்டும்தான் சார். இப்போ ஸ்போர்ட்ஸ் கண்காட்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் இந்தியான்னு சொல்கிறீங்க. சவுத் இந்தியாவில் சென்னையை தவிர வேறு எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நம்ம சாய் சொல்யூஷன்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின், சென்னை, இந்த 4 மெயின் சிட்டிஸில் எக்ஸ்போ வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்கே ஒரு சிட்டிலையுமே ஒரு விஷயங்கள் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்காத விட ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில சிட்டிஸில், ஒரு சில இடத்துல போய் பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் இதுவாக இருந்த கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா கூட அங்கே இருக்கிறவங்களால அந்த நெக்ஸ்ட்டு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தட் அங்கே வந்த க்ரௌடை வச்சு அவங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு சிட்டிஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்டிவாக தான் சொல்ல முடியும். அது எல்லா இடமுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு சார். 2024 நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் எவ்வளோ விசிட்டர்ஸை எதிர்பார்க்குறீங்க? இந்த 4 இண்டஸ்ட்ரி, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ், இந்த 4 செக்மெண்ட்ல
சைட்லேருந்துமே நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து டைரக்ட் கேம்பெயின்ஸு, சோஷியல் மீடியா, மாஸ் மீடியா, இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ தட் இந்த எக்ஸ்போக்கு வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 15,000 to 25,000 விசிட்டர்ஸ் 3 daysல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சார்ந்த நியூட்ரிஷன் இருந்துச்சு. இப்போ ஃபிட்னஸ் சார்ந்த நியூட்ரிஷன் மட்டும் வச்சுருக்கீங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அனைத்து நியூட்ரிஷன் ஸ்டாலும் இருக்குதா? இல்லை சார், இது எல்லாமே சார் ஜென்ரல் பப்ளிக்கோட பேசிக் டயட் நியூட்ரிஷன்லேருந்து சரி, இல்லை வந்து ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்கில் இருக்கிற நியூட்ரிஷனும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு நியூட்ரிஷன் இருக்குது அந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லா விதத்துலையுமே கனெக்ட் ஆகிறது தான் சார். வெறும் வே ப்ரோட்டீன் அந்த செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் நமக்கான சப்ளிமெண்ட்ஸ், டே டு டே எனர்ஜிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இது எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் கனெக்ட் ஆகும் சார். போன வருஷம் நடந்த இந்த ஸ்போர்ட்ஸ் கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸுக்கும் ஜிம்முக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்க. இந்த வருஷம் அது குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது, ஏன் சார்? இல்லை சார், இந்த வாட்டி குறைஞ்ச ரீசன்லாம் எதுவும் கிடையாது சார். இந்த வாட்டி குறையவும் இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் ஈக்குவலாக மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஈக்குவலாக இந்த ஷோவில் கொடுக்கணும். ஏன்னா இது 4 செக்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஃபிட்னஸ், நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் இந்தியா எக்ஸ்போன்றது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றத ஒரே நோக்கம் தான். மற்றபடி எந்த செக்மெண்ட்டுக்கும் குறையில. அது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆகிருக்கு இந்த வாட்டியாக. இப்போ சாய் சொல்யூஷன் சார்பா இந்த வருஷம் புதிய கேட்டகரின்னு எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? இந்த வாட்டி நம்ம FNSI ஷோவில் வந்து பினாக்கல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அவார்ட்ஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில், இந்த ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ், நிறையா கான்ட்ரிபியூஷன்ஸ் டே டு டேல பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு லைம் லைட் போட்டு காட்டணும். அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம சைடில் நாங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் FNSI வந்து அந்த மாதிரி அச்சீவர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு அவார்ட் செக்மெண்ட் தான் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம். 35+ அவார்ட்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல கொடுக்குறோம். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 நாளுமே இந்த அவார்ட் ஷோ நடக்குது. ஆல் ஓவர் சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, அவங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணவங்க, பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவங்க மூலியமா நிறைய பேருக்கு வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னு நமக்கு தெரிகிறவங்க. ஸோ இந்த மாதிரியா இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்துற விதமாக இந்த அவார்ட் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம். சாதனையாளருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த அவார்ட்ஸை கொடுக்குறீங்களா சார்? நாங்கள் மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூலியமாக என்ன புது மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நிறைய பேர், நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் ஃப்ரீயாக எவ்வளோ பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க மூலியமாக நிறைய பேருக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ப்ளஸ் அவங்களோட லைஃப் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்கோ, அதே மாதிரி அவங்க நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்மாக இருந்து நிறைய பேர் நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்ற ஒரு தாட்டில் அவங்க வந்து டே டு டே லைஃப்பில் அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கிற விதத்தில், அதாவது நிறைய பேரை உருவாக்குறவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் தாங்கி பிடிச்சி நிறைய விஷயத்த நமக்கு தெரியாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுன்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட். உங்களுடைய இந்த கண்காட்சியை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அப்படி இன்ஸ்பயர் ஆகி உங்ககிட்ட சில ஸ்டோரியை பகிர்ந்துக்கிட்ட ஏதாவது ஒரு மாடல் ஸ்டோரி இருக்கா? இப்போது அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. கோவிட் பீரியடுக்கு அப்புறம் இந்த ஷோ நடக்கும்போது நிறைய பேர் வந்து கோவிடுக்கு அப்புறம் அவங்க பிஸ்னஸை வெளியில் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதுக்கான ஒரு இன்னும் அந்த விஷயத்த ஸ்டேபிளைஸ்டாக பண்ண முடியல நிறைய பேரால். பட் இங்கே வந்து அவங்க சின்ன லெவலில் இருந்தாலுமே அவங்க வந்து அதை வந்து வேற லெவலில் இங்கே கனெக்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து நல்லா ஒரு திரும்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்ட்ராங்காக அது கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் நல்லா கரெக்டான பிளாட்ஃபார்மாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புதுசாக வேறு எவ்வளோ நிறைய பேர்கிட்ட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதை வந்து இன்னி வரைக்கும் அது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கான பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அது கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி கேள்விப்படும் போது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கரெக்டான ரீசன் அப்படின்றது தோணிருக்கு சார் எனக்கு. விளையாட்டுனா இன்னைக்கு நமக்கு குறிப்பிட்ட விளையாட்டுகளுக்கு அந்த பாரம்பரிய விளையாட்டுகள்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை ஏதாச்சும் இந்த எக்ஸ்போவில் சேர்த்துருக்கீங்களா? இருக்குது சார், கண்டிப்பாக. நம்ம சிலம்பம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ அதுக்கான எக்ஸ்போஷர் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ சிலம்பம் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் செஷன் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க.
அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு சிலம்பம் ஆக்டிவிட்டியை வந்து அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து வளரி நம்மளோட பாரம்பரிய அந்த கலையும் வந்து அதையும் லைவாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதை ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக அதை கற்றுட்டு மற்ற ஜென்ரேஷன் கற்றுக் கொடுத்துட்டு வர கோச்சுங்களும் வந்து இங்கே அதையும் நமக்கு வந்து சொல்லித்தரத்துக்கு அங்கே வராங்க சார். இவ்வளவு நேரம் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ 2024 கண்காட்சி தொடர்பாக தெளிவாகவும் விரிவாகவும் எங்களுடைய நேயர்களுக்கு பதிலளித்த தாங்களுக்கு ஜூனியர் மாஸ்டர் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.